ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக். கல்யாணத்துக்கு முன்னுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றின டாபிக் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, ரெண்டு பேரோட ஒப்பீனியன் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக என் லைஃப்பில் சொல்லணும்னா பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. பிஃபோர் வந்து நான் சொல்லப்போனால் ரொம்ப செல்லமாக வளர்ந்தாள். வீட்டில் ரொம்ப ரொம்ப செல்லம். நான் வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லம். என்ன பண்ணாலும் ஏன் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் பண்ணுறன்னு கேட்க மாட்டாங்க. இப்போவும் சேம் தான். பட் என்ன கொஞ்சம் பொறுப்பு வந்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது, கொஞ்சம் பொறுப்பாக இருக்கேன். நான் நினைக்கிறேன் இப்படி. இவங்க தான் சொல்லணும் அப்படி ஆமாவா இல்லையான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ இருந்த விளையாட்டுத்தனம் இருக்கு. ஆனால் சில விஷயத்தில் ரொம்ப சீரியஸாகவும் நடந்துக்கிறேன். அப்போ சீரியஸ்னஸே கிடையாது. இல்லை ஆடுவேன், நைட்டுக்கு வீட்டுக்கு வரலைன்னா பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ணலாம். இப்போ தம்பி இருக்கனால ஒய்ஃபு, ஸோ அந்த இது மிஸ் பண்ணுவோம் தான். பட் ஆஃப்டர் மேரேஜ்னு வந்ததுக்கப்புறம் அதே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. இப்போ ஃப்ரெண்டாக இவங்க இருக்காங்க, தம்பி இருக்காரு. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கடமையும் பொறுப்பும் ஆகிருச்சு. வெறுத்து பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல வெறுத்தல, பொறுப்பாயிருச்சு. இல்ல இல்ல பொறுப்பு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கட்டாயம் ஒரு நாள் நம்ம போகலைன்னா வர முடியலன்னு சொல்லிடலாம். வீட்டுக்கு வர முடியலன்னு சொல்ல முடியாது. சொல்லிதான் பாரு. அந்த பத்தியா அப்படி ஒன்று இருக்கு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. வரல முடியலை அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் வீக் ஸ்ரீலங்கா போனோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட 4 நாள் போகணும்னு சொன்னேன். அவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்க, நான் போயிட்டு சுற்றிட்டு தான் வந்தேன். ஸோ அதெல்லாம் பெருசாக மாறலை. எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரியாது, எனக்கு பெருசாக மாறலை. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சொன்னால் கேட்டுக்கிறாங்க. இப்போ நான் வர முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேனாலும் அதுக்கும் ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு பிஃபோர் மேரேஜ் என்ன, ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஸோ நான் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே மலேசியா வந்துட்டனால சில விஷயங்கள் மிஸ் ஆகுதே தவிர, அங்கே இருந்தால் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன். இங்கே வந்துட்டனால நிறைய விஷயம் மாறிடுச்சு. வெதர்ல இருந்து. ஏன்னா இப்போ அங்கே இருக்கும்போது செம்ம கூல், இங்கே அப்படியே கான்ட்ராஸ்ட், ஃபுல்லாகவே சூடு. ஸோ அப்படி விஷயங்கள் மாறி இருக்கு. பட் பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் கம்மி தான் என்னோட. என்ன அதுக்கு முன்னாடி இப்போ மிஸ் பண்ணுறது பெட் காஃபி. ஏன்னா இங்கே அந்த பழக்கமே கிடையாது. இந்த சூடில் காஃபி குடிக்கிறவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. குடிப்போம் பட் லேட்டாக சாப்பிடும்போது அப்படி. பட் அங்கே எனக்கு நான் பிஃபோர் மேரேஜ் வந்து நான் அங்கே இருந்தனால காலையில் எனக்கு பிளாங்கெட் எடுத்த உடனே டீ வேணும். டீ இல்லாமல் பெட்டை விட்டு எழும்பவே மாட்டேன். எழும்ப முடியாது. அதுதான் உண்மை. மாட்டேங்கிறத தாண்டி இப்போ நான் அங்கே போனாலும் எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அங்கே போனால் எனக்கும் வேணும்னா டீ வந்துடும். டீ இல்லாமல் இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒரு 6 வருஷம் லவ் பண்ணோமா? 6 வருஷம் லவ் பண்ணோம். பார்த்துக்கிட்டது இல்லை. 6 வருஷம் லவ் பண்ணோம். பார்த்துக்கிட்டது இல்லை மீன் நேரில் பார்த்துக்கிட்டது இல்லை. 6 வருஷமா பார்த்துக்கிட்டது இல்லை. வீடியோ கால் அப்படி மட்டும்தான். ஸோ எனக்கு பிஃபோர் மேரேஜ்னு பார்த்தா அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. பட் அந்த 6 வருஷமும் இப்போயும் கிட்டத்தட்ட சேம் தான். இல்ல ரொம்ப குறைவு தான். நான் தான் சொல்றேன். அப்போ இருக்கிறப்போ எனக்கு அங்க வந்து கம்மியான வருமானம்னாலும் எனக்கு போதும். அது அங்க இருக்கும்போது எனக்கு போதும். இப்போ உங்களுக்கு வேலைக்கு போனீங்க, இப்போ உங்களுக்கும் இங்க போதும். பட் இப்போ
நான் கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் வரணும்னு நினச்சி நான் அதுக்காக தான் இங்கே வந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்தேன். பட் எடுத்த முடிவு தப்புன்னு நான் என்றைக்குமே நினைக்கல. என்ன முடிவு? கல்யாணம் பண்ண முடிவா? நோ நோ நோ, அங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தது. தெளிவா பேசணும் நீங்க, இல்லைன்னா வேலை பண்ணலாமேன்னு இங்கே வந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. இப்போ எனக்கு வந்து ஓகே, இப்போ என்ன பார்க்குற எல்லாருக்கும் நான் அப்படி தான் நினைப்பேங்கிற கூட தெரியாது. அங்கே போய் கஷ்டப்படுறானா, அங்கே போய் என்ன பண்ணுறான்னு தெரியல. பட் என்கிட்ட கேட்டால் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் பெருசாக. ஏன்னா என் கேரக்டருக்கு இது ஓகே தான். ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க மாட்டேன். இந்த நிமிஷம் இந்த 3 பேர் இருக்கும், ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான் எனக்கு. இந்த கேரக்டர் அப்பத்துலேருந்தே அப்படி தான். நான் எப்பயுமே அப்படி தான். ரொம்ப நாளாக போட்டு குழப்பிக்குவேன். என்ன செய்யலாம், ஃப்யூச்சர் என்ன ஓடுமா, என்ன ஆகும் அப்படின்ட்டு எடுத்தாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க, பார்த்துக்குவோம். எதுவும் இப்படி தான். எதையும் நம்மளால் ரொம்ப லாங் போயிட்டு மாற்ற முடியாது. எதையும் நடந்ததையும் மாற்ற முடியாது. நடக்க போகிறத வேணால் மாற்ற ட்ரை பண்ணலாம். பட் அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஸோ ஃப்ளோவில் போகிறது தான். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, தேவைக்கு பணம் இருக்குது, அந்த ஒரு கார் வாங்கணும், நல்லா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே குட்டி தம்பி எங்கள் யாத்ரன், அவங்க கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது வீட்டில். ஃப்யூச்சரில் நான் மலேசியா போவேன், மலேசியாவில் இருப்பேன், இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்து தம்பி கூட இப்படி இங்கே வேலை செய்வேன். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சது கிடையாது. மார்னிங் எழுந்திரிப்பேன், எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன்னு தெரியாது. ஆனால் நான் பொறுப்பாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பிஃபோர் மேரேஜ் இவங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நான் பெருசாக வேலைக்கு போனதில்லை. அதான் சொல்கிறேனே, நான் தான் பிஸ்னஸ் வந்து ஒரு 2019 அப்புறம் தான் கண்டினியூவாக நான் வேலை செய்கிறேன்னா 2019 அப்புறம் தான் அந்த ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு ஒரு 2-3 வேலை செஞ்சுருக்கேன். பட் எதுலேயுமே கண்டினியூவாக இருந்ததில்லை. ஏன்னா வேலைக்கு போயிட்டு நான் அதை ஏர்ன் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் எனக்கு இருந்ததில்லை. அந்தளவு நீ வேலைக்கு போயே ஆகணும், நீ சம்பாதிச்சே ஆகணுங்கிற எல்லாத்த விட நம்மளுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பயப்பிள்ளை நேத்து கூட அவரோட பழைய போட்டெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தான். ஐயோ ஆமா, இடுப்பு 2 பேரும் பென்சில் குச்சி மாதிரி தான் இருக்கும். ஆமா, இலியானா மாதிரி இருந்திருக்கேன் ஒரு டைம்ல. இடுப்பு இலியானா இடுப்பு மாதிரி இருந்து ட்ரம் மாதிரி ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். அதுதான் நான் நேத்து பார்த்தோன்னே எனக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிருச்சு. சரிக்கோ, கல்யாணம் பண்ணி நான்லாம் சமைச்சே கொடுத்ததில்ல, அதுக்கே உடம்பு புக்குன்னு ஆயிடுச்சு. இல்ல நான் இன்னும் சமைச்சு கொடுத்தா மெலிஞ்சிருவேன். நீ சமைச்சு கொடுத்து பாரு. இனிமே நான் தான் ஆமா. இப்ப இன்னையில இருந்து பிளான் வேற. நாளையில இருந்து லஞ்சு பாப்பா தான் சமைக்கிறாங்க. சமைச்சு அள்ளி குடுக்கறேன் பாரு, வாயில வைக்க முடியாது. ஒரே மாசத்துல ஒண்ணு நீ பிஃபோர் மேரேஜ் மாதிரி ஆக்கி கட்டுறோம். பரவாயில்ல, அப்படியாவது குறையட்டும். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு இந்த வயிறு தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரெக்னென்ட் ஆகிட்டே வருது. நான் பிரெக்னென்ட் ஆகி அப்படி இப்படி இருக்கேன். சரி, ஒரு நியாயம் இருக்கு. வயிறு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஸோ அந்த டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன போனால் ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னா ஃபங்க்ஷன் முடியுதா, நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரே ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு 6 நாள் ஸ்டே பண்ணுவேன். அவரும் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. இன்னைக்கு இவங்க இங்கே போகணும், நாளைக்கு அங்கே போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும்னு. இப்படி வீட்லேயே இருக்கிறது இல்லை. எனக்கு 6 வருஷம் தெரியும்னு சொன்னோம். 6 வருஷம் பழக்கத்தில் எத்தனை தடவை வீட்டில் நீ இருந்திருப்ப? இல்லை, அங்கே இருக்குது 6 வருஷத்துல நான் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண வேலை செஞ்சது இல்லைல்ல, இருந்ததே கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் நான்லாம் அவங்கள டைரக்டாக தான் மீட் பண்ணேன். வீடியோ காலில் கூட அவங்க கிட்டலாம் நான் பேசினது இல்லை. அம்மா அப்பாவெல்லாம் ஏன்னா வீட்லயே இருக்க மாட்டேன். அதுதான் பிஃபோர் ஆஃப்டர். ஆக்சுவலி இந்த இது பிஃபோர் மெசர் சுத்திட்டு இருந்தாரு. சுத்துறதுன்னா அப்படிதான். எனக்கு சுத்துறது தான்
அதுக்கு பேர் வேற ஆப்ஷனே வேற பேரே கிடையாது. நீ சுத்துறதுக்கு பேர் தான். உண்மைதான். ஆஃப்டர் மேரேஜ் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. அதெல்லாம் இல்ல. இப்போ எங்க போனாலும் நாங்க தான் 3 பேர் சேர்ந்து தான் போறோம். ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் 3 பேர், சாப்பிட போனாலும் ஒரு தண்ணி வாங்க போனால் கூட 3 பேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட பிஃபோர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறது ஒரு ரகம்னா, ஸோ எல்லாத்துக்கும் இப்படி கிடைக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. எப்படி நான் தம்பி ஒன்றும் இல்லை, இப்போ தான் சாப்பிட்டோமா, அதான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சு கேட்டு போடுது, அவ்வளோதான். பட் எனக்கு அது பெஸ்டா இது பெஸ்டான்லாம் சொல்ல தெரியாது. அதுக்கு முன்னாடி அது ஒரு லைஃப். இப்போ இது இப்போ உள்ள லைஃப். இது அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இது வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அழகான இருக்கும், எனக்கு அழகா இருக்கு. கல்யாணம் பண்ணா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். இல்ல கஷ்டங்கிறத தாண்டி இப்படிதான் எல்லா டைமும் எல்லாமே கஷ்டம்தான். அப்போ தனியா இருக்கும் போதும் நமக்கு இப்போ தனியா சமைச்சு சாப்பிட்ற பேச்சுலர் லைஃபா இருந்தால் அதுவும் கஷ்டம்தான். வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கணும், மார்னிங் சமைக்கணும், அது ஒரு லைஃப். ஜஸ்ட் ஒன்ஸ் தான், ஒரு தடவை இப்படி வாழ்ந்து பார்த்துடலாமே. இப்படி போய்கிட்டே இருக்கும், எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்தா இப்போ இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும், அவ்வளோதான். என் பாலிசி ஒன்று தான், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ரொம்ப தூரம்லாம் எட்டி பார்த்துட்டு இப்போ இருக்கிறத விட்டுறக்கூடாது. பணம் தேவை, பணமும் தேவை. பணம் மட்டுமே தேவை கிடையாது. அதுக்காக ஓடி ஓடி லைஃப்பை மிஸ் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நல்ல வாழ்க்கை வாழ்கிறோமான்னு கேட்டால் ஆமாம் தான். எப்படி டைவ் அடிச்சா வந்து ஃபிலாசபியில் முடிச்சிடறான்டா இவன். அங்கே 3 மாதம் இருந்தோம் ஸ்ரீலங்காவில், திரும்ப இங்கே வந்தோம். ஏன்னா கல்யாணம் பண்ணி 4 மாதத்துல தீபாவளி. ஸோ தீபாவளிக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து 1 மந்த்து தலை தீபாவளிக்கு மலேசியா வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போனோம். ஸோ அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே டோட்டலாக புது இடம், எல்லாமே புதுசு, ரொம்ப குளிர். இங்கே அப்படி சிட்டிலேயே இருந்துட்டு அங்கே வந்து ரொம்ப மலை, காடு, மலை, அந்த மாதிரி ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. பட் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படியே செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி வயிற்றில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஃபீல். ரொம்ப நாள் ஒரு வருஷம் தம்பி பிறக்க வரைக்கும் இங்கே மலேசியா தான். 3 மாதம் தம்பி வயிற்றில், 3 மாதத்தில் இங்கே ஸ்ரீலங்காலேருந்து மலேசியா வந்தோம். ஏன்னா எனக்கு அங்கே விட அவர் இங்கே பிறக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம், இவங்க ஹாஸ்பிட்டலில் தனியாக ஸ்டே பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி யோசித்தோம். அதுக்கப்புறம் ஓகே இங்கேயே இருக்கலான்ட்டு, தம்பி பிறக்க வரைக்கும் இங்கே இருக்கலான்ட்டு வந்தோம். இங்கே தான் 9 மாதமும் 7 மாதம் இங்கே தான். 7 மாதம் இங்கேருந்து பிறந்து தம்பி பிறந்ததுக்கப்புறமா தம்பி பிறந்து 3 மாசத்துல தான் திரும்ப ஸ்ரீலங்கா போனோம். தம்பியை தூக்கிட்டு முத 3 மாசமா. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் நாங்க 6 வருஷம் மீட் பண்ணிக்கலாம்னா எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டை பத்தின நாலேஜே கிடையாது. ஆமா, இவ்வளவு ஈஸியா போயிட்டு வர முடியும்னு தெரிஞ்சது எங்களுக்கு வந்து. பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கெல்லாம் வந்து இவங்க ஏர்போர்ட் பக்கமே போனது இல்லை. ஆமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் நாங்க அவ்வளவும் நம்ம தான் செய்யணும். அங்க போறதுல இருந்து இங்க வர்றதுல இருந்து எல்லாமே நம்ம தான். இப்போ ஈஸியான ஒரு பக்கத்து வீடு மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சொந்தமா டிக்கெட் போட பழகிட்டேன். சொந்தமா ஏர்போர்ட்ல என்னென்ன பண்ணணும், எந்த ஏஜென்ட்டும் இல்லாமல் சொந்தமாக ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஒரு இப்போ இந்த லாஸ்ட் மந்த் போனப்போலாம் 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு ஜஸ்ட் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் இப்பயும் இருக்க பெரிய வித்தியாசம் வந்து என் தூக்கம். நம்ம தூக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நல்லா தூங்குவேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் நல்லா தான் தூங்குனேன். இந்த படுத்திருக்காரு ஒருத்தர், நைட்டுக்கு 1:30 மணிக்கு தூங்குறாரு. காலையில அப்போலாம் இன்னும் மோசம். அப்போலாம் விடிய 4 மணிக்கு மாதிரி தான் தூங்குவாங்க. ஆனா இது நெகட்டிவா சொல்லல, தூக்கம் இல்ல, அவ்வளவுதான். பிஃபோர் ஆஃப்டர் தூக்கம் இல்ல. அப்புறம்
கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்க்காத வெப் சீரிஸே கிடையாது. தினம் ஒரு வெப் சீரிஸ் எடுத்தேன்னா அதை பார்த்து நைட்டுக்கு படுத்து பார்த்தேன்னா காலையில் விடிஞ்சு அது அந்த 8 எபிசோடு 9 எபிசோடாலும் ஃபுல்லாக எனக்கு பார்க்கணும். எனக்கு எபிசோடாக வச்சு இன்னைக்கு அப்படியெல்லாம் பார்க்க இல்லாது. எனக்கு பார்த்தா ஃபுல் எபிசோட் எல்லாமே சீசனே பார்த்து முடிச்சிடணும். அவ்வளோ படம் பார்ப்பேன். அவ்வளோ கொரியன் சீரிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவ்வளோ பார்ப்பேன். இப்போ 12 நாள் 13 நாளைக்கு 1.5 மணி நேரம் படத்தை 12 நாள்லாம் பாக்குறேன். பாக்குறோம். நீங்க சிங்களூர்ல என்ன வாய் கொள்றது எனக்கு. நீங்க பேசுறீங்க. நம்ம 2 பேரும் பாக்குறது ஓகே. நான் அந்த நெட்ஃபிளிக்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் நைட் எல்லாம் தம்பியும் தூங்குனதுக்கு அப்புறம் 2 மணிக்கு அப்புறம் நான் ஹெட்போனை போட்டு லைட்டா வச்சேன்னா அப்படியே சொருகும். ஒரு 10 நிமிஷம் படம் பார்த்துருப்பேன். நான் தூங்கிடுவேன், முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த 10-15 நிமிஷம் படம் ஓடி இருக்கும். அதில் கொஞ்சமாக காதுக்குள்ளே போய்கிட்டே இருந்திருக்குமா, நமக்கு வசனம்லாம் ஞாபகம் இருக்கும், விஷுவலாக ஞாபகம் இருக்கும். அது கடைசியில் பார்த்தா நம்ம தூங்கி இருப்பேன், அது காதுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 5 நிமிஷம் அப்படியே பார்த்து என்ன பிரச்சனை? 15 நாள் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே இருங்க காய்ஸ். வெளியே என்னமோ செய்யறாங்க, காடியில் என்னமோ பாம்பா தெரியலையே. பாம்பு தான். பாம்பா? ஏன் அதுக்கு எத்தனை இது? இங்க ஒரு லாரி இருக்கு. இது கால் பண்ணது நான் பாம்பு தான். என்ன இது வச்சிருக்காங்க பாம்பு பிடிக்கிறது. பார்த்துட்டு போமா போன வண்டி. அத பாக்கிறதுக்கு அத்தனை பேர் நிக்கிறாங்களா? அவன் போதும். அவங்க பார்த்தா நமக்கு இப்படி தெரியும். தெரியும் ஏதோ காடிக்குள்ள பாம்பு பூந்துருச்சு, அதை புடிச்சிட்டு இருக்காங்க, பாத்துட்டு போலாம்னா எப்ப பாரு எங்கயாவது ஆக்சிடென்ட் நின்னு பாத்துட்டு போவோமா, எவனாச்சும் விழுந்துட்டா நின்னு பாத்துட்டு போவோமா, அத பாத்துட்டு நான் அன்னைக்கு சொன்னேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான். யாருக்கும் நம்ம ஹெல்ப் தேவைப்படாது. அங்க ஏற்கனவே நமக்கு முன்னுக்கு 10 பேர் நிப்பான், அவனே என்ன செய்யறது தெரியாம நின்றுகிட்டு இருப்பாங்க. நம்ம 9 பேர் தான் இருந்தாங்க, அந்த 10வது நான் இருப்பேன்ல. இறங்கி போ, ரன்னிங்லயே போ. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல. பேசுறது எல்லாமே எனக்கும் சேர்த்துதான். அதுதான் நீ முன்னாடி பேசுறது எல்லாம் நானும் அதே தான் சொல்ற, வேலைக்கு அதெல்லாம் சேம் தான். ஆனா எல்லாத்தையும் நான் மட்டும் தான் இருக்கு, நம்ம நான் பாய்க்கவே இல்லை. எனக்கு பெருசா டிஃபரன்சஸ் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். இல்ல அதேதான். இப்ப என்னன்னா 6 வருஷமா ஒன்னே தானே. ரெண்டு பேரும் வேலைக்கு போறப்பெல்லாம் போன் பே அப்படி இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோ கால் தான். நான் அங்க இருப்பேன், அவங்க எங்க இருப்பாங்க, இப்ப பக்கத்துல அவ்வளவே தான் பெருசா. அதனால A to Z நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன், அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. பெரிய டிஃபரன்சஸ் எனக்கு தெரிஞ்சதுல டிஃபரன்சஸ் அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து என்ன மாதிரி பிஃபோர் மேரேஜ் ஊர் சுத்துற ஆளும் கிடையாது. வேலை வீடு வேலை வீடு இப்படி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் டிஃபரன்சஸ்னு அந்த அளவுக்கு எனக்கு பெருசா வித்தியாசங்கள் தெரியவில்லை. நார்மலா போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இப்படி இருந்து இப்ப நான் இப்படி இருக்கேன், என்னால அப்படி போக முடியலன்னா எனக்கு மேபி அந்த டிஃபரன்சஸ் தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமே சேஞ்சஸ் இல்ல. இப்ப நான் என்ன ஒரு சேஞ்சஸ்னா, நான் இப்ப வேலைக்கு போகல, அவ்வளவுதான். நான் இப்ப ஃபினான்ஷியலி நான் வந்து ஏர்ன் பண்ணல, இவங்க ஏர்ன் பண்றாங்க, அந்த இதுல தான் இப்போ போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் என்னோட மேஜரான டிஃபரன்ஸ். அதுதான். நான் வந்து முன்னாடி இவங்க வேலைக்கு போனாங்க, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு செஞ்சாங்க, செஞ்ச காசுக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா பெருசா எனக்கு இருந்த காசு சம்பளத்துக்கு நான் எனக்கான வேலை எனக்கானதை பார்த்துக்குவேன். எனக்கு அந்த டைம்ல காசு தேவைக்கு இருந்தா போதும். எனக்கு கார் இருந்துச்சு, காருக்கு பெட்ரோலு, காருக்கு இது அந்த இதுலயே போயிடுச்சு என்னோட சேலரி. இப்போ எனக்கு பர்சனலா ஏர்னிங்ஸ் கிடையாது. இதுதான் டிஃபரன்ஸ். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கான பெரிய டிஃபரன்சஸ் இதுதான். எனக்கு எந்த இடத்துலயும் வந்து ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிருந்தா நமக்கு இது இப்படி இருந்திருக்குமோன்னு தோணதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம சம்பாதிச்சோம், இப்போ வேலைக்கு போகாதனால தான் இப்படி அப்படின்னு ஒரு நாள் எனக்கு நான் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. பண்ண விட்டது அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எனக்கு எல்லாம் நான் இப்போ போல நான் தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னுக்கு நான் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதனால எனக்கு பெருசா வந்து வித்தியாசங்கள் இல்லை.
ஒரே வித்தியாசம்னா புள்ள பத்துக்கிட்டேன். இது ரெண்டாவது வித்தியாசம். முதல் வித்தியாசம் ஏர்னிங் இல்ல, ரெண்டாவது வித்தியாசம் அப்போ ஏர்னிங் இருந்துச்சு, புள்ள இல்ல. இப்ப புள்ள இருக்கு, ஏர்னிங் இல்ல, அவ்வளவுதான். தம்பியும் நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்றதுக்காக நானே தான் வளர்த்தலாம் இல்லை, முக்கால்வாசி நான் வளர்க்கல. அதனாலதான் தம்பி வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் வந்து ஆப்ரேஷனால நான் வந்து தூக்கி வச்சு அப்படிலாம் நான் இருந்ததில்லை, எனக்கு அப்படி இல்லை. இவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. நான் அப்பவும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக தான் இருந்தேன், இப்பவும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக தான் இருக்கேன். அந்த ராஜா நான் தான் கிடையாது, ஏன் கண்ணுக்குட்டி தான் அது. அதனால பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் கிடையாது. முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கு. எனக்கு வந்து இவங்க கிட்ட டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்குன்னா இல்ல பெருசா இல்ல. முன்னுக்கு அங்க இருந்தேன், இப்ப இங்க இருக்கேன், அவ்வளவுதான். அது அந்த 6 வருஷமா பாத்துக்கிட்டது இல்ல. இந்த 6 வருஷம், இந்த 2-3 வருஷம் பக்கத்திலேயே இருக்கும், அவ்வளவுதான். 6 வருஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் பேசிட்டு இருந்தப்போ இல்ல. லவ் பண்ற டைம்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்னாதான் தெரியும், நான் என்ன செய்யறேன்னு நான் சொன்னாதான் தெரியும். இன்னொரு காரணம், மொபைல் கம்யூனிகேஷன்ல நமக்கு யோசிச்சு பேச டைம் இருக்கும். ஆமா, அதனால சண்டைகள் குறைவு, ரொம்ப கம்மி. இப்போ சண்டை இல்ல, இப்ப குறைவு. ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு லவ் பண்ணி நான் மீட் பண்ண அதே வருஷம் என்கேஜ்மெண்ட், மறு வருஷமே கல்யாணம், அப்படியே இருந்ததுனால நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம்னு சொல்றோம். போன் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நெஜத்துல எல்லாம் லவ் பண்ணது 6 வருஷம் போன்ல பேசிட்டு இருந்தோம். பட் நிஜமா மீட் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும்ல. ஸோ அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த டைம். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டையே வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது, வரும் சின்ன மற்றபடி செட்டில் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். ஓகே, இப்போ எல்லாமே செட்டில் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு, ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. இன்ஜினா எல்லாம் 2-3 இன்ஜின் தான். ஓகே, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா பேசுறதுக்கு இல்ல. நான் இப்ப ரொம்ப வாங்க போங்கன்னு பேசுறேன். ஆமா, ஏன்னா சுத்தி ஆள் இருக்காங்க, வாடா போடா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கேன். வாங்க போங்கன்னு பேசினா இவங்களே கேட்பாங்க, ஏன் இப்ப வாங்க போங்க அப்படின்ட்டுலாம். இப்ப வந்து சுத்தி ஆளுங்க என்கிட்ட வாடா போடா தான் வரும். சுத்தி ஆளுங்க இருக்கப்போ அவங்க இவங்க ஆளுங்களுக்காக எல்லாம் கிடையாது. நான் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனோ அதுதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு. நானே அவங்க மண்ணுக்கு வாடா போடான்னு பேசினா அவங்களும் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. அந்த பிள்ளையே பேசுது அப்படின்னப்போ அவன் இவன் பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து நான் அந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா நான் முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போதான் என் பிள்ளை அதை பார்த்து வளருவாங்க. நான் என் பையன் முன்னுக்கு அவன் இவன் வாடா போடான்னு பேசுனா என் பையன் எப்படி மரியாதை கொடுப்பாங்க. அந்த ஒருக்காக தான் எல்லாரும் முன்னுக்கும் வாங்க போங்கன்னு. ரூமுக்குள்ளெல்லாம் அட்டி வெளுத்துட்டுருவேன், அடிக்க மாட்டேன். ஓகே, அவ்வளோதான், நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண பரவாயில்ல, ஷேர்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க பாருங்க, உங்க ஐடியாஸ் கொடுங்க. பெரியவங்களா இருந்தீங்கன்னா அட்வைஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அடுத்த வருஷத்துக்குள்ள நான் வியூ என்னது வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், நாரிக்கிட்டு இருக்கு. ஸோ சரியா பண்றோமா என்னமே தெரியாது. புதுசாக 2 பேருக்குமே கேமரா பார்த்து பேச ரொம்ப பயம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, சரியாக இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்க, டிப்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நம்ம பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி பேசுவோம். நிறைய ரொம்ப 6 வருஷம் லவ் அதெல்லாம் தாண்டி நிறைய அடிப்பட்டு ஒத்தப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்துங்க நிற்கிறோம். ஸோ டாபிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பேசலாம். Until then, bye.